வைபவ் சூரியவன்ஷி 14 வயசுல ஒரே மேட்ச்ல 5 உலக சாதனைகளை அடிச்சு நொறுக்கிட்டான். முழு தகவல்களை வாங்க பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா 14 வயசுல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? உங்க பதில் இதுதான். 14 வயசுலயா நாங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம், பரீட்சைக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தோம், அப்படிதானே? ஆனா இந்த பக்கம் நம்ம 14 வயசு பையன் வைபவ் சூரியவன்ஷி 2025ல பெரிய பெரிய பாலர்களை பெரிய பேட்ஸ்மேன்களுக்கே முடியாத மாதிரி ஆக்கிட்டான். இந்த 14 வயசு பையன் ஒரு இன்னிங்ஸ்ல 11 சிக்ஸர் அடிச்சான். அது கூடவே ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரியும் போட்டான். ஆமாங்க, வைபவ் சூரியவன்ஷி குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச்ல IPL வரலாற்றிலேயே யாருமே பண்ணாததை பண்ணி காமிச்சான். பீகாரின் பையன் உலகத்தையே கலக்கிட்டான். சரி வாங்க பேசுவோம். 2025ல வைபவ் சூரியவன்ஷி செஞ்சுரி அடிச்சிருக்கான். அதிரடியான செஞ்சுரி, வெடிச்சு சிதறின செஞ்சுரி, தாறுமாறு செஞ்சுரி. வைபவ் சூரியவன்ஷியோட IPL கெரியர்ல இதுதான் முதல் செஞ்சுரி. நான் உங்களுக்கு சொல்லணும்னா இந்த இன்னிங்ஸ்ல வைபவ் சூரியவன்ஷி மொத்தம் 11 அடிச்சிருக்கான். 11 சிக்ஸர், வெறும் 35 பந்துகளில தன்னோட செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணிட்டான். இது IPL வரலாற்றிலேயே இரண்டாவது ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி. அதுவும் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் அடித்த வேகமான செஞ்சுரி இதுதான். 14 வயசுல இந்த பையன் பண்ணி காமிச்சிட்டான். குஜராத் டைட்டன்ஸுக்கு விரோதமா வெறும் 38 பந்துகள்ல 101 ரன் அடிச்சு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் விளையாடினான். பாருங்க, குஜராத் டைட்டன்ஸ் முதல்ல பேட்டிங் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் போட்டாங்க. 4 விக்கெட் இழப்புக்கு 209 ரன். ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு 210 ரன் அடிக்கணும். ராஜஸ்தான் ராயல்ஸோட நிலைமையை பார்த்தா ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சேன்னு தான் தோணுச்சு. ஆனா நம்ம வைபவ் சூரியவன்ஷி சொன்னா, அண்ணே நான் இருக்கேன்ல, நான் பண்ணி காமிக்கிறேன். ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு நான் எப்படியாவது இந்த மேட்சை ஜெயிக்க வைக்கிறேன். அந்த பையன் ஜெயிச்சு காமிச்சான். குஜராத் டைட்டன்ஸ் பாலர்களை காலி பண்ணிட்டான். பாருங்க, கிரீம் ஜனாத் ஓவர்ல 30 ரன் அடிச்சான். 6 பந்துல 30 ரன். முதல் பால் 6, இரண்டாவது 4, மூணாவது 4, நாலாவது 4, அஞ்சாவது 4, 6வது பால்லையும் அடிச்சு 30 ரன். அதுக்கு முன்னாடி ஈஷாந்த் சர்மா ஓவர்ல நம்ம பையன் 28 ரன் அடிச்சான். 4-6 மிரட்டிட்டான். அப்புறமா வைபவ் சூரியவன்ஷி 101 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டான். ஆனா இந்த இன்னிங்ஸ்ல அவன் பண்ணது ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்கிறதுக்கு போதும், குஜராத் டைட்டன்ஸை தோக்கடிக்கிறதுக்கு அதுவே போதும். பாருங்க, பெரிய இன்னிங்ஸ் இது, ரெக்கார்ட் பண்ற இன்னிங்ஸ் இது. இந்த இன்னிங்ஸ் டாப்ல இருந்த குஜராத் டைட்டன்ஸை கழட்டி விட்டுருச்சு. அதனால வைபவ் சூரியவன்ஷிக்கு நான் கை தட்டணும். வைபவ் சூரியவன்ஷிக்கு நான் சல்யூட் அடிக்கணும். வைபவ் சூரியவன்ஷியோட இந்த செஞ்சுரிக்கு நான் தலை வணங்கணும்.